ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரணா அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் இயரில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து 6வது இயர் வந்து முடிச்சிருந்தோம். சரிங்களா? அது வந்து இப்போ நம்ம வந்து 7ஆம் வகுப்பில் வந்து 6ஆம் வகுப்பு முடிச்சிருந்தோம். இப்போ 7ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் இயல். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான இயல் தான். சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து நிறையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 1. இந்த இயல் 1ல் வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அமுத தமிழ், அதாவது மொழி பற்றின விஷயத்தை. ஓகேவா? இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையுமே ஃபஸ்ட் இயரில் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இந்த இயலுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்ற 2 செய்யுள் பகுதியும், பேச்சு மொழி எழுத்து மொழின்ற ஒரு உரைநடை பகுதியும், சொலவடைகள் அப்படின்ற ஒரு விரிவானம், அது கதை சம்பந்தமான ஒரு பகுதியும், குற்றியலுகரும் குற்றியலுகரும் அப்படின்னு ஒரு இலக்கண பகுதியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான வரிகள் பார்த்திங்கன்னா எங்கள் தமிழ் நமக்கு வந்து நாமக்கல்லில் வந்து சிலபஸில் கவர் ஆகிற. ஓகே, அப்போ நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அப்புறம் இயல் இலக்கணம், இதை நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். சரி, இது மூணுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். மற்ற இந்த எங்கள் தமிழும் குற்றியலுகரும் குற்றியலுகரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல்லார் எழுதிய எங்கள் தமிழ் அப்படின்ற ஒரு செய்யுள் பகுதியை வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடலை வந்து தமிழை மேன்மைப்படுத்தி நாமக்கல்லில் வந்து எழுதியிருக்காரு. இதில் ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்துறது. ஓகேவா? விரதம் அப்படின்னா நோன்பு. இப்போ விரதம் பார்த்தீங்களா, நோன்பு. குறி அப்படின்னா குறிக்கோள். குறியானது வெச்ச குறி தப்பாதுன்னு சொல்ல பற்றி அவள் குறியானது குறிக்கோள். பொழிகிற அப்படின்னா பொழிதல் அப்படின்னா தருதல், தருகின்ற அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இந்த பாடலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. ஓகே, அருள் நெறிய நமக்கு அறிவை தரக்கூடிய ஒரு மொழி, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. ஓகே, ஏன்னா தமிழ் மக்கள் பேசக்கூடிய மொழி அதுதான். ஓகேவா? தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள். ஓகேவா? தமிழ் மொழி பேசுகிறவங்க ஒரு விஷயத்துக்காக ஒருத்தனை பண்ண மாட்டாங்க, புகழ்ந்து பேச மாட்டாங்கன்றது சொல்கிறாங்க. தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். ஓகேவா? இப்போ நம்மளை ஒருத்தரோட ஒரு பொருள் வாங்கிறதுக்காகவும் புகழ மாட்டாங்க. அதே மாதிரி தன்னை ஒருத்தரை வந்து புகழலை போற்றலை அப்படின்றதுக்காக அவங்கள வந்து இகழ்ந்து பேச மாட்டாங்க தமிழ் கற்றவங்க. ஓகேவா? அடுத்தது, கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறவும் உதவும். இதை கேட்கலாம் கண்டிப்பாக. ஓகே, கொல்லாமை என்பது என்ன அப்படின்னா குறிக்கோள். கொல்லாமைனா யாரையும் கொல்லாது, எந்த ஒரு உயிரையும் கொல்லாமல் இருக்குது. பொய்யாமைனா பொய் பேசுறது, இதை வந்து கொள்கையாகும். ஓகே, கொல்லாமை என்பது குறிக்கோள், பொய்யாமை என்பது கொள்கை. இது கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்தது, நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும், அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறாங்க. இதில் வந்து பாடல் நூல் வெளியே வந்து பார்க்கலாம். ஸோ இப்பாடலின் ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர். ஓகே, ஆக்சுவலாக வே ராமலிங்கன்னு சொல்லுவாங்க. இவர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்ததுனால இவருக்கு நாமக்கல் கவிஞர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இவர் தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். அது காந்தியடிகளுடைய கொள்கையில் வந்து ஈர்க்கப்பட்டதுனால இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா காந்திய கவிஞர். எப்படி நாமக்கல் கவிஞர்னு சொல்கிறோமோ
அதே மாதிரி காந்தியடிகளுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதனால இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்கார். யாரு? நாமக்கல் வே ராமலிங்கனார். ஆக்சுவலாக நம்ம கண்ணதாசனும் வந்து பார்த்துருப்போம். அடுத்தது மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்கள் எழுதியுள்ளார். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. நமக்கு பார்க்கக்கூடிய இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து வந்துருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்ததே நாம் பார்த்திட. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வந்து இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம். ஓகேவா? அது வந்து மகாத்மா காந்தியால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டம். அது நமக்கு தெரியும். ஒரு காந்திய கவிஞர் அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாங்க. அதில் இவர் எழுத இந்த பாடலை வந்து ரொம்ப சிறப்பு பெற்றது. இந்த பாடலை பாடிக்கொண்டு தான் எல்லாருமே வந்து யாத்திரையை வந்து மேற்கொண்டிருப்பாங்க. அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகேவா? இதை கண்டிப்பாக கேட்கலாம். கத்தியின்றி ரத்தமின்றி, கத்தியும் ரத்தமும் சிந்தாமல் ஒரு பெரிய யுத்தம் வருது, அகிம்சை யுத்தம். சத்தியத்தை, சத்தியனா உண்மையை நம்பக்கூடிய, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரு, சத்தியத்தை நம்பக்கூடிய யாராக இருந்தாலும், உண்மையை நம்பக்கூடிய யாராக இருந்தாலும் எங்கே கூட சேரலாம் அப்படின்றது அந்த பாடலுடைய அர்த்தம். அடுத்து நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறினா வழி, நெறினது வழி. குரலாகும் அப்படின்னா குரல் குட்டல் ஆகும். இது குரல் குட்டல் ஆகும். ஆப்ஷன் பி. வான் குட்டல் வழினா வானொலி, இந்த ஒரு வானொலி. அடுத்து இதெல்லாம் முதல் எழுத்து ஒன்று வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தால் எதுகை. ஓகேவா? இறுதி எழுத்து ஒன்று வந்தால் ஏபு. அடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல. இது வந்து உடுமலை நாராயண கவி எழுதிய ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. பாடல் வரையே படிச்சுக்கோங்க, அது முக்கியமானது. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லா அற்புத தமிழ்நாட்டில், தென்றல் தரும் இனிய தேன்மணமும் தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம் கொண்ட ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை, பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை, வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கியம் பெருச்செல்வம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மேரி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் 1 2 இல்லை, நம்ம தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறதுக்கு, தமிழ் மொழியை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து உடுமலை நாராயண கவி வந்து நம்ம பாடுறார். இதில் ஒப்புமை அப்படின்னா இணை, ஒப்புமைன்னு அது இணை ரெண்டுமே பேர் வச்சு பார்க்கறது. அற்புதம் அப்படின்னா வியப்பு, அற்புதமான விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம், வியப்பா பார்ப்பனா தான். முகில் அப்படின்னா மேகம், முகிலானது மேகம். உபகாரி அப்படின்னா வள்ளல், நான் வச்சுக்கோங்க. உபகாரினா உபயம், உபயம்னா என்ன, உதவி, உதவி செய்கிறவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உபகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வள்ளல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதில் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் பெருமையை கூறினால் அவை ஒன்றில்லை பலவாகும், அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலின் தேன்மணம் கமழும், சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும், தமிழ்நாட்டின் நன்செய் நிலவலம் ஒன்றல்ல பலவாகும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வீசக்கூடிய காத்துல கூட தேன் மனம் வந்து கமழுமா. ஓகேவா? இந்த தானிய கதிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விளையுமா, சுவைமிகு கனிகளும் பொன் போன்று, அதாவது எப்படி நம்ம பொண்ணு வந்து எப்படி வந்து எப்படி சொல்றது அப்படின்னா அந்த நெல்மணிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொன் போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம், இது ரொம்ப முக்கியமானது. போரில் 1000 யானைகளை வெற்றி கொண்ட வீரனுக்கு பாடப்படுவதுதான் பரணி, அதான் இங்க சொல்றாங்க. அத்தோடு இசை பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றல்ல பலவாகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஓகேவா? பரணி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் இருக்கு, அப்புறம் கலம்பக நூல்கள் இருக்கு, 8 தொகை, 10 பாட்டு, 10 கீழ்கணக்கு, மேல் கணக்கு,
திருக்குறள் மாதிரி நிறைய நூல்கள் வந்து எல்லாமே இருக்குது. அகம் புறம் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிடையாது சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, முல்லைக்கு தேர்ந்தெடுத்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேள்பாரி. ஓகேவா, மழை மேகம் வந்து எப்பயுமே புகழ் பெறும்ப்பா, நல்ல வேலை மழை பெஞ்சிடாவா, எல்லா நீரும் வந்து எல்லா நீர்நிலையும் வந்து நிரம்பும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், மழை வந்தாலே ஒரு புகழ்ச்சியாக சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை மேகத்தோடைய புகழ் பெற்றதா யார் அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. அதே மாதிரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணன் வல்லன். ஓகே, சொல்லுக்காக தமிழுக்காக தலைவன் சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. ஓகேவா, இவர்கள் போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றல்ல, இது மாதிரி நிறைய இருக்கு, ஒன்று ரெண்டு கிடையாதுன்றத சொல்றாரு. யார் சொன்னது அப்படின்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உடுமலை நாராயண கவி. ஓகேவா, இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளர், திரைப்பட பாடலாசிரியர் இருந்திருக்காரு, அதே மாதிரி நாடக எழுத்தாளர் இருந்திருக்காரு. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பு. ஓகேவா, நான் வச்சு பகுத்தறிவு கவிராயர், மொத்தம் 3 பேர் வராங்க. பகுத்தறிவு கவிஞர், பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு கவிராயர். நோட் பண்ணிக்கோங்க, பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி, பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா பாரதிதாசன், பகுத்தறிவு பகலவன்னா தந்தை பெரியார். இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, டிஃப்ரெண்டா இருக்கும், நமக்கு நிறைய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்தது நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். ஓகேவா, நாட்டுப்புற இசையோட அந்த எளிமையை வந்து கையாண்டு கவிதை யாரு, உடுமலை நாராயண கவி. இவரது பாடல் இங்கு ஒன்று அதுதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எதுனா பரணி. வானில் முகில், ஏன்னா முகில்னா மேகம், மேக கூட்டம் திரண்டால் மழை பெய்யும். இரண்டல்ல, 2 கூட்டல் அல்ல. எப்ப நம்ம எழுத்து சொல்லுவோம் என்ன சொல்லிருக்கோம், அப்படியே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப 2 கூட்டல் அல்ல. தந்துதவும் அப்படின்னா தந்து கூட்டல் உதவும், தந்து கூட்டல் உதவும் தான். ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத, ஓகே இல்லாத ஈ வந்துடும், இந்த ஈ வந்துடும். ஓகேவா, அவ்வளோதான்பா, வேற என்ன, அவ்வளோதான். அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். ஸோ இது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி எழுத்து மொழின்றது நமக்கு இந்த டாபிக் சிலபஸில் கொடுக்கல. ஓகேங்களா, ஆனால் என்ன அப்படின்னா இதை எடுத்துக்காட்டாக வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது நான் வீட்டுக்கு செல்கிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த மாதிரி எழுத்து மொழி பேச்சு மொழின்ற மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது பேச்சு மொழி எழுத்து மொழி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு கூட கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த பாடத்தையும் படிச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகேங்களா, ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி. நோட் பண்ணிக்கோங்க, தமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்தணும்னா அது மொழி. அஃது ஒருவர் கருத்தை மற்றொரு அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஏன்னா இப்போ நம்ம தாத்தா ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க அப்படின்னா அதே நம்ம யோசிக்கணும் அப்படின்னா இப்போ அவங்க சொன்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது திரும்பவும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வான் வந்து பல்பு கண்டுபிடிச்சார் அப்படின்னா அதுலேருந்து இப்போ வந்து எல்இடி பல்ப் வந்துருக்கு. ஸோ அப்போது அவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே கொஞ்சம் வரணும். இப்போ அவர் சொன்னது அப்படியே நம்ம எழுதாம அவர் வந்து சொன்னது எந்த குறிப்பு வச்சிருக்காம அப்படியே அவர் இறந்துறாரு அப்படின்னா திரும்ப வேற ஒருத்தர் புது பல்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த எழுத்து மொழின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நிறைய குறிப்புகள் நமக்கு இல்லாமே போயிருக்கும். திரும்பவும் நம்ம வந்து முதலேருந்தே ஆரம்பிச்சிருந்திருப்போம். ஓகேவா, எந்த அப்டேட்டும் இல்லாமல் அதான் சொல்றாங்க. அடுத்தது மொழி இல்லையேல் மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டி இருக்க முடியாது. மொழி இருக்கவே தான் என்னது நமக்கிடையே அந்த கான்வெகேஷன் இருக்கு. அப்போ அந்த கான்வெகேஷன் இருக்கவே தான் என்ன ஆகுது, சரி கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன் இருக்கவே தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அந்த நம்முடைய செய்திகளை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா நம்மளால வந்து பரிமாறிக்க முடியுது. ஓகேவா, தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின. ஸோ அப்போ மொழி குறிப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஓகேவா, அந்த சவுண்டில் அந்த மொழி அந்த ஸ்லாங்கில் வந்து மாற்றம் ஏற்படும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னா அது பல்வேறு மொழிகள் உருவாவதற்கு காரணமாகுது. அடுத்தது மொழியின் வடிவங்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வாயினால் பேசப்படும் பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். ஸோ பேச்சு மொழி அது வந்து பார்த்தீங்கன்னா வாயில் தான் நம்ம பேசுவோம், பிறர் கேட்பாங்க.
இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலையாகும். அப்போ அந்த லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பேசுறத கேட்கறது, அவ்வளவுதான். அடுத்தது கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும். இவ்வாறு அதாவது எழுத்து மொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்க்கிறது படிக்கிறது. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. ஃபர்ஸ்ட் நிலை வந்து பார்த்தீங்கன்னா பேசுவது கேட்பது, இரண்டாம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவது படிப்பது. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுறது. இப்போ நேரில் ஒருத்தரை பார்க்கல அப்படின்னும் லெட்டர் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தர் வந்து தொடர்பு கொள்ளும். சரி, அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் நிலை மொழியான எழுத்து மொழி நமக்கு பயன்படுது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாயிற்று. ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு வார்த்தை பேசுறேன் அப்படின்னு வச்சுங்களேன், இப்ப நார்மலா பேசுறேன், அது உடனடி பயன்பாடு, டக்குன்னு உடனே ஒருத்தர் கேட்டார். இப்ப எழுத்து மொழி அப்படின்னா எவ்வளவு நாள் வேணா கேட்கலாம். இப்ப நான் இந்த பேசின வார்த்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கேட்டவரை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், உடனடி பயன்பாடு, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது. இதுவே எழுத்து மொழினா இப்ப படிச்சுக்கலாம், ஒரு வருஷம் கழிச்சு படிச்சுக்கலாம், 10 வருஷம் கழிச்சு படிச்சுக்கலாம், அந்த எழுத லெட்டர் இருக்கிற படிக்கலாம். பேச்சு மொழி எடுத்து பார்த்தீங்கன்னா உடனடி பயன்பாடு, எழுத்து மொழி என்பது நீண்ட கால பயன்பாடு. ஓகேவா? உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழி பேச்சு எழுத்து ஆகிய 2 வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளது. ஓகே, உலகத்தில் நிறைய மொழிகள் இருக்கு, 6000க்கும் மேற்பட்ட மொழிகள்லாம் பார்த்திருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மொழி எழுத்து மொழி கொண்ட மொழிகள் ரொம்ப கம்மி தான். ஒரு சில மொழிகள்லாம் பேச்சு வழக்கம் மட்டும் தான் இருக்கு, பேசிதான் இருக்காங்க, எழுத்து மொழி கிடையாது. ஒரு சில எழுத்து மொழியா தான் இருக்கு. அதாவது எழுத்து மொழினா அங்கங்க நம்ம வந்து இலக்கியத்துல பார்க்கலாமே தவிர நம்ம எங்கேயும் வந்து பேசுறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம்லாம் யாரு, அதாவது கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா அது கடவுள் மொழியா மாத்திட்டாங்க. ஓகேவா? ஏன்னா யாரும் பேசுறது இல்லை, அட்லீஸ்ட் கடவுள் மொழியா மாத்திட்டா அந்த பக்தியாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வேற எங்கேயும் நம்ம சமஸ்கிருதம் எங்களை பார்த்துருக்குமா? ஓகே, அந்த பாடசாலையில வந்து பார்க்கலாம், இல்லை அப்படியே அந்த பாடசாலை குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், அது வேற வழி இல்லாம நம்ம சமஸ்கிருதம் தான் படிச்சாகணும். அந்த காலத்துல எழுதினவங்க வந்து சமஸ்கிருதம் எழுதியிருக்காங்க. ஓகே, ஏன்னா அந்த காலத்துல அரச மொழியா சமஸ்கிருத மொழி பிராகிருத மொழியா இருக்கும்போது அந்த காலத்து தோன்றிய அந்த சமயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொழி எழுதினாங்க. உடனே அதை நம்ம வந்து சமஸ்கிருதம் வந்து கடவுள் மொழின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் உருவாக்கப்படுதான். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா கடவுளே உருவாக்குறது மனுஷன் தான். இவர் தான் வந்து முருகர், இவர் தான் வந்து விஷ்ணு, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் பத்தியா, அது எல்லாமே நம்ம உருவாக்குறது தான். நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம், அதான் மணிவன் ஒரு படத்தை சொல்லியிருப்பாரு, ஏன்னா நீங்களா ஒரு கடவுள் உருவாக்கி, நீங்களா ஒரு கோயில் வச்சுட்டு, நீங்களா ஒன்று பண்ணிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கடவுள் செய்யணும் எப்படி? ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்புறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலாலும் சரி, எது உண்மையோ அதுதான் உண்மை. சரியா? சரி, ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ அப்படின்னு போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்றாங்க பல்வேறு மொழிகளை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது நம்ம தமிழ் மொழியானது எழுத்து மொழியாகவும் இருக்கு, பேச்சு மொழியாகவும் இருக்குன்றத சொல்றாங்க. அடுத்தது மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். மொழியோடைய உயிர் நாடியது பேச்சு மொழி தான். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும், அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியவற்றை பேச்சு மொழியின் சிறப்பு பொருளாகும். இப்போ நம்ம எழுதும் போது ஏத்தி இறக்கலாம் எழுத முடியாது. ஓகேவா? கான்ற எழுத்த மேலையும் மான்ற எழுத்து சின்னதை வந்து பார்த்தோம்னா மாத்தி மாத்தி எழுத முடியாது. ஓகேவா? ஆனா பேசும்போது நம்ம வந்து பொருட்களை ஏத்தி இறக்கி பேசும். அங்க போயிருக்கான், இங்கதான் இருக்கான், அங்க போயிருக்கான், நம்ம ஏத்தி பேசுறோமா, இங்கதான் இருக்கான். ஸோ அப்ப அந்த வார்த்தைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்ற இறக்குன்றதை பொறுத்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ சிம்பிளா வந்து ஒரு படத்தோட டைலாக் வரும் பார்த்தீங்களா, எப்போ வரீங்க, இப்போ நார்மலா கேட்கலாம் எப்போ வரீங்க அப்படின்றது வந்து அந்த என்ன பண்ணுறது மைனா படமா, அந்த பேச தோணுன்னா அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வந்துடணுன்ற அர்த்தத்தை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி. அப்போ அந்த குரல் ஏற்ற இறக்கமானது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழிக்கு அழகு சேர்க்குதுன்றத சொல்றாங்க. அடுத்து பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். அது பேசக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேச்சு மொழி வந்து வேறுபடும். எடுத்துக்காட்டாக குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் சொல்லை குறிக்கிறது. நில் கவனி செல் என்பது கவனி என்பது சொல் நின்று கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. அதான் ஒரு பொருளே வந்து ஒரு சொல் இரு பொருள் பட வருவது. இந்த இடத்துல கவனின்றது பேணுதலும், இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லுது. இதை வந்து கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா இரு பொருள் படும் இரு பொருள் சரும் ஒரு சொல், அந்த வகையில் அது கேட்கலாம். கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவனி என்பதுக்கு பேணுதல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு, பாதுகாப்பு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு.
அதுபோல ஒலிப்பதன் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும். எடுத்துக்காட்டாக என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பை உணர்த்துகிறது. மென்மையாக ஒலிக்கும் போது இயலாமை. என்னால போக முடியாது, இப்போ ஒரு கடைக்கு ஆரம்பிச்சு என்னாலாம் போக முடியாது நம்ம சொல்ல பத்தியா, அது பாத்தீங்க அப்படின்னா மறுப்பு சொல்ற மாதிரி. இப்ப நம்ம உடம்பு சரியில்லை, என்னால போக முடியாதுப்பா, உடம்பு ரொம்ப முடியல. ஸோ அப்போ அது ஒரே வார்த்தை தான், ஆனா சொல்லக்கூடிய டோன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டோனை பொறுத்து மறுப்பு இயலாமை ரெண்டு கிளாசிபிகேஷன் பிரிதுன்றத சொல்றாங்க. அடுத்தது, ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும். எடுத்துக்காட்டாக நான் பறவையை பார்த்தேன் என்னும் சொல்லில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்ததால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவிற்கு விடையாக அமையும். சரி, அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும். பறவை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தா என்னும் வினாவிற்கு விடையாமையும். ஓகேவா? இப்ப நான் அப்படின்ற ஒரு அழுத்துக்கு நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னும் போது பறவை பார்த்தது யாரு, யார் பறவை பார்த்தது, நான் தான் அந்த பையன்ற மாதிரி, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி, நான் தான் அந்த பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். இதுவே ரெண்டாவது பாருங்க, பறவைக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, ஓகேவா, பறவை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தா என்னும் வினாவிற்கு விடை என்னது, பார்த்தேன், நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் வருது. ஓகேவா? அதே பாருங்க, பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவை என்ன செய்தாய் என்று வினாவுக்கு விடை அளிக்கும். ஓகேவா? பார்த்தேன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ நீ என்ன பண்ண, பறவை என்ன பண்ண, பறவை நான் எதுவும் பண்ணல, பார்த்தேன், வேற எதுவும் பண்ணல. ஸோ அப்போ நம்ம எந்த பொருளுக்கு அழுத்தம் தருமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா மாற்றங்கள் நிகழும்னு சொல்றாங்க. இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் மாற்ற இறக்கத்தால் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல், படுத்தல், நலிதல், உழைப்பில் திரிவும் தத்தமில் சிறிதுளவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எடுத்தல், படுத்தல், நலிதல், உழைப்பில் திரிவும் தத்தமில் சிறிதுளவாகும். ஓகேவா? நன்னு யார் இருந்து, பவனந்தி முனிவர். ஓகே, அடுத்த வரதாசன் ஒரு கொட்டேஷன் கொடுத்திருக்காரு பாருங்க. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்று வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காண்பதும் ஆகியவும் மொழியாகும். இப்போ நம்ம பேசுறது எழுதுறது மட்டும் இல்லாம, ஓகேவா, அதையும் தாண்டி பேசுறது கேட்கறது எழுதுறது மட்டும் இல்லாம தேர்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நினைக்கிறது. நம்ம திங்க் பண்றது கூட என்னதான், அது ஒரு மொழி தானே. இப்ப திங்க் பண்ணாது, நான் நேற்று எங்க வந்தேன், அப்ப நான் நேற்று எங்க வந்தது ஒரு மொழி தான், அது நமக்குள்ள பேசக்கூடிய மொழி. ஓகேவா? மேலுக்கு அது ரெண்டுமே பிறரிடம் பேசுவது, நமக்கு நாமே பேசக்கூடிய மொழி தான் அந்த மூணாவது மொழி அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாங்க. ஏன் கனவு காண்றது கூட ஒரு மொழி தான்றத மூவரசன் சொல்றாரு. இது கேட்கலாம். அடுத்தது, வட்டார மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்கள் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, இருக்குது, கீது என்னும் தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லுவர். இத்தகைய வேறுபாடுகள் காரணமாகவே வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன. வட்டார மொழி, இப்போ வட்டாரம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறோம், கேரளாவில் மலையாளம் பேசுறாங்க, கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கன்னடா பேசுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வட்டார மொழிகள் வராது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொழிகள், ஒவ்வொரு தனி மொழிகள் தான். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பாஷைன்னு ஒன்று சொல்லுவாங்க, மதுரை பாஷைன்னு ஒன்று சொல்லுவாங்க, திருநெல்வேலி பாஷைன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஓகேவா, சென்னை பாஷைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு பகுதியில் அது எல்லாமே தமிழ் தான். இந்த தமிழ் வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஸ்லாங்ல பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன சொல்லணும்னா வட்டார மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு படத்தோட பார்த்தீங்கன்னா இங்க குந்து, வக்காரு, வக்காரு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ குந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வரும் குந்தி தேவியே தெரியும், நீங்கள் சொல்லும் குந்து என்பது எனக்கு அறியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் பேசுற மாதிரி ஒரு வசனம் அமைச்சிருப்பாங்க. அதில் நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த அந்தந்த மொழிகள் பேசுற மாதிரியே இருக்கும். சரியா? ஸோ ஊட்டாண்ட அப்படின்னு அதாவது வீட்டுக்கு அருகில் அதான் நினைப்பாங்க ஊட்டாண்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அந்தந்த மொழிகளை பேசுவாங்க. இப்போ கண்மாயின்றத கம்மாய்க்கு நான் போயிட்டு வரேன், கம்மாய்க்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேணிக்கு போறேன். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஓகேவா? அதெல்லாமே வட்டார மொழிகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து கிளை மொழிகள் அப்படின்னா, ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வது உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும்.
அவர்களுக்கு இடையான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளை மொழி என்பர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும். இப்போ நம்ம தமிழ் மொழி, இப்போ நம்ம தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தை நம்ம தமிழ் வார்த்தை வரும், அங்கங்கே வர மாதிரி இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த எழுத்துக்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உற்று நோக்கும் போது இந்த பேஸ் வந்து நம்ம தமிழ் மொழிந்து வர மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழ்ன்ற அந்த மரத்துல இருந்து பிரிஞ்சு போன கிளைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாமே. ஓகே, அதெல்லாமே கிளை மொழிகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு தான் போயிருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் தமிழோட தொடர்புகள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்தியாவில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டுக்கு போகிறாரு, அவர் அடிக்கடி இந்தியா வந்து 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 போனார் அப்படின்னா அவர் ஒரே மாதிரி தான் இருப்பார். லைட்டாக தான் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஒருத்தர் இங்கேருந்து போயிட்டாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, போயிட்டு ஒரு 50 வருஷம் கழிச்சு அவங்க பசங்களாம் கூட்டம் போது பார்த்தோன்னா அவர் ஃபுல்லாகவே மாறிட்டு இருப்பார். ஏன்னா அந்த 50 வருஷம் அவர் அந்த லைஃப் ஸ்டைல அங்கே மாறிட்டு இருக்கும். இங்கே வரும்போது பார்த்தோன்னா இங்கே எல்லாமே புதுசாக இருக்கும், ஒரு சில வந்து அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. அதே மாதிரி தான் இங்கேருந்து பிரிஞ்சு போன மொழிகள் தான் அது தனித்து செயல்பட்டுச்சு, மிகுதியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஓகே, ஆனால் அது கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஓகேவா, அடுத்தது ஆனால் அது தமிழ் என்ற ஒரே மரத்திலிருந்து பிரிந்து போன கிளைகள் தான், அதை நான் வச்சுக்கணும். அடுத்து எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். இப்போ நம்ம பேசக்கூடிய மொழிக்கு வரி வடிவமா, இப்போ நான் பேசுகிறேன், எதிர்க்கு இருக்காரு பேசுகிறேன், தூரமாக ஒருத்தர் இருக்காரு, அப்போ நான் எழுத்து மூலமாக அவனுக்கு தெரிவிக்கலாம்ல. அப்போது நம்முடைய வரி வடிவம் தான் அது, நம்ம பேச்சு மொழியோட வரி வடிவம் தான் அது எழுத்து மொழி. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால் தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை, ஆனால் வரி வடிவம் மாறுபடும். எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அண்ணா காலை என்று எழுதியவற்றை இக்காலத்தில் அண்ணா காலை. ஓகேவா, நான் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ எழுத்து வடிவம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்து எழுத்து வடிவத்துக்கும் இந்த காலத்து எழுத்து வடிவத்துக்கும் மாற்றம் இருக்கும். அந்த காலத்துலேயே வந்து பார்த்தோன்னா வீடு என்றால் வீடு தான், வீடுன்றது இப்போ வந்து காடுன்னு மாறல, காடுன்றது வீடுன்னு மாறல. அந்த காலத்துல வீடு தான், இந்த காலத்துல வீடு தான். ஆனால் அந்த காலத்துல வீடுன்னு எழுதின அந்த வரி வடிவம் வேற மாதிரி இருக்கும், இப்போடைய வரி வடிவம் வேற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா இது, இப்போ இது. அப்போது அந்த எழுத்து வடிவன்றது பார்த்தா நீண்ட காலத்துக்கு பயன்பெறும், ஆனால் அந்த வடிவங்களில் அந்த வரி வடிவங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றது சொல்கிறாங்க. அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு, இது டேஷில் கண்டிப்பாக கேட்கலாமா. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடு உள்ளன. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும், எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து செல்கிறேன், போறேன். ஓகே, போய்கொண்டிருக்கிறேன், அது போயிட்டு இருக்கேன். ஓகே, வந்து விட்டேன், வந்துட்டேன். ஸோ அப்போ என்னன்னா பேச்சு மொழியில் ஒரு சில வார்த்தைகள்லாம் ஷார்ட்டாக இருக்கும். வந்து விட்டேன் எழுதும்போது நம்ம வந்துட்டேன்னு எழுத முடியாது. ஓகேவா, இப்போ நம்ம வந்து குட் மார்னிங் ஜிஎன்லாம் போகிறோம் பார்த்தியா, ஜிஎம் ஜி என்னது குட் ஆஃப்டர்நூன்னா ஜிஏவா, அப்புறம் குட் நைட்னா ஜிஎன்னா. இன்னும் கொஞ்ச நாள் சுருக்கி ஜி மட்டும் போட முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு டாட்டு, ஒரு டாட் வச்சா குட் மார்னிங், 2 டாட் வச்சா குட் நைட். ஓகேவா, அந்த குட் மார்னிங் கூட முழுசா சொல்றதுக்கு வந்து உங்களால முடியல அப்படின்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்து என்ன பிரயோஜனம்? கேட்டா வந்து ஷார்ட்டா சொல்றது தான். நம்ம பேரை சுருக்கி சொன்னா நமக்கு வந்து கோவம் வராமல் இருக்குமா? ஓகேவா, நம்ம கண்டிப்பா கோவம் இருந்தானே. அதே மாதிரிதான் என்னன்னா உலகத்துல அவ்வளவு ஃபாஸ்டா போறான். இப்போ ஃபாஸ்டா போறான் அப்படின்னா 80 வயசு வரவனுக்கு 30 வயசு எடுத்துட்டாலே ஓகேவா. அது மட்டும் லாங்கா இருக்கணும். வாழ்வது மட்டும் நான் வந்து 100 வருஷம் இருக்க, 80 வருஷம் 90 வருஷம் வாழணும். ஆனா வார்த்தை பேசுறது எல்லாமே ஷார்ட் தான், சீக்கிரமா சம்பாதிச்சு சீக்கிரம் சொல்லுவாங்க பத்தி, அதே மாதிரிதான். ஸோ அப்போ என்னன்னா ஒரு சில விஷயம் நம்ம பண்ணும்போது அதுக்கேற்ற வெளியே நமக்கு கிடைக்கும். ஜிஎன்னு ஜிஎம்மு அப்புறம் இது மாதிரிலாம் பேசக்கூடிய வார்த்தையை வந்து இப்போ ஊர் பேரே பார்த்தலாம் வந்து சுருக்கி சொல்லுவாங்க. இப்போ எங்கள் ஊரோட பார்த்தீங்கன்னா செய்யாறுல இருந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் தான் இருக்கு கேபிஎம். நான் கேபிஎம் போறோம்னாங்க, என்னது கேபிஎம் போறாங்க, ஓ காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தை சுருக்கி கேபிஎம்மா. நான் என்ன சொன்னேன், எங்க ஊர்ல கந்தவேல் பேப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, எங்க ஊர்ல கந்தவேல் பேப்பர் மார்க்கெட், அது சுருக்கி வந்து கேபிஎம் சொல்லுவாங்க, கேபிஎம் புக் ஸ்டோர்னு. கேபிஎம் தான் இங்கே தானே 2 கிலோமீட்டர் போயிட்டு இருந்தா ஈஸின்னு, இல்லை 30 கிலோமீட்டர்னுவாங்க. ஸோ என்னன்னா அந்த வார்த்தை சுருக்கி சொல்லுது, நாங்கள் ஷார்ட்டாக சொல்கிறோமா, நாங்கள் ஷார்ட்டாக மாறிட்டோம் நாகரிகம்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதாவது எதுலாம் வந்து பார்த்தா நாகரிக அப்பால் படுத்து இருக்குதோ அதெல்லாம் தான் இப்போ நாகரிகம் மாறி போச்சு. சரி ஓகே, அதே நமக்கு அதாவது அந்த நாகரிகத்தோடு நம்ம ஒன்றி வாழ்ந்துட்டு தான் போகணும். ஓகேவா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்
இல்லை அப்படின்னா பல கற்றும் அறிவிலார் தான். அந்த மாதிரியான கான்செப்ட் தான். அப்போ ஒரு சில விஷயம் நம்ம வந்து அப்படியே வந்து கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேவா? இருந்தாலும் ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் வந்து நம்ம வந்து கை வச்சோம் அப்படின்னா முடிஞ்சு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து, பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு. இப்போ பேசும்போது நம்ம உணர்ச்சி பெருக்கோட பேச முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. அந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் பேர்ல ஒன்று வெளியிடுறாரு, ஒன்று வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. எது வந்து தொண்டனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வீடியோ தான். ஏன் அப்படின்னா, அதாவது தொண்டர்களே நாம் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா ஒன்று சேர வேண்டும், ஒன்று சேர்ந்து வந்து பார்த்தோன்னா அந்த இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், நாம் வந்து ஒன்றாக அணி திரண்டு இந்த போராட்டத்திற்கு நம்முடைய உயிர்த்தாங்கள் செய்தாலும் பரவாயில்லை என்ற உணர்ச்சியோடு உணர்ச்சி பொங்கோடு தமிழ்நாட்டிற்காக அப்படின்ற நம்ம பேசலாம். இதுவே வந்து நம்ம லெட்டர் பேர்ல என்னதான் ஆட்சிக்குறி அந்த குறி இந்த குறி எது போட்டாலுமே அந்த ஒரு வைப் வராது. ஸோ அதான் சொல்றாங்க, பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமா இருக்கும், ஆனா எழுத்து மொழியில அந்த கூறுகள்லாம் இருக்காது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வு இணைவதால் அது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றுக்கு எழுத்து மொழியில் இடமில்லை. இப்போ வந்து நம்ம வந்து இந்த உடல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்னும் போது நம்ம 2 விரல தூக்கி காட்டுவோம், ஜெயிச்சுட்டோம் அப்படின்னும் போது 2 கையுமே மேல தூக்கி ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா அந்த உடல் மொழி வந்து ஒன்றாக சேரும் போது ஈஸியா எல்லாருக்கும் புரியும். இப்போ கண்ணு தெரியாத கூட பார்த்தீங்க அப்படின்னா, சரி கண்ணு தெரியாத பாருங்க, வாய்ப்பை கண்ணு சரி எப்படி சொல்றது, கண்ணு தெரியாது காது மட்டும் கேட்கும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தையை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா எழுத்து மொழி அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதான் சொல்ல வராங்க. அடுத்து பாருங்க, எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருந்தாலும் திருத்தமான மொழிநடையில் அமைகிறது. ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு, திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை. ஏன்னா பேசுறோம், அதை நம்ம வந்து திருத்தணுன்ற அவசியம் கிடையாது. யாரும் வந்து பார்த்தோன்னா இங்க தப்பா சொல்றோம்னு சொல்ல போது, ஏன்னா பேச்சு மொழின்னு எடுத்து பேசும்போது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுப்போம். ஆனா எழுத்து மொழி அது மாதிரி இருந்தா கோச்சுப்போம். எழுத்து மொழி கரெக்டா இருக்கும், பேச்சு மொழியும் எழுத்து மொழி ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிவாகிறது. படித்தல் எழுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிவாகிறது. இப்ப தாய்மொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் போத்த முன்னாடியே பசங்களாம் பேச ஆரம்பிக்கும். சொல்லலாம் பார்த்தியா, உன் பையன் பேச ஆரம்பிச்சா உன் பொண்ணு பேச ஆரம்பிச்சு ஸ்கூல்ல சரின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பேசுதல்றதுக்கு அது தாய்மொழிக்கு வந்து நமக்கு என்ன தேவையில்லை, ஸ்கூலுக்கு போன்ற அவசியமே கிடையாது. அப்ப தாய்மொழி நம்ம வந்து பார்த்தோன்னா கேட்டல் பேசுதல் மூலமே நம்ம பழகிறது. ஆனா பிற மொழி கத்துக்கணும், இங்கிலீஷ் ஹிந்தி அப்புறம் தெலுங்கு இந்த மாதிரி பிற மொழிகள் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, படிக்கணும் எழுதணும், அதுக்கு நம்ம ஸ்கூல் போகணும். பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றம் அடைந்து வருகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை. மேலும் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது. என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேச்சு மொழி வந்து பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு ஆடிட்டே இருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பேசக்கூடிய பாதி வார்த்தை வந்து இங்கிலீஷ் தான். நம்ம பேசி நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு வந்து நம்ம தமிழ் தான் பேசணும்னு சொல்லிட்டு. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தை நீங்க கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நானே பாருங்க கவுண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஸோ அப்போ பேசக்கூடிய வார்த்தையில மொத்தமா ஒரு 30 வார்த்தை இருக்கு, 100 வார்த்தை வச்சுக்கலாமே. அந்த 100 வார்த்தையில கண்டிப்பா வந்து ஒரு 30 வார்த்தையாச்சும் நம்ம வந்து இங்கிலீஷ் பேசியிருப்போம். 30லேருந்து 40 வார்த்தை, ஒரு 60 to 40, 60% தமிழ் வார்த்தைனா 40% நம்ம இங்கிலீஷ் வார்த்தை தான் பேசுவோம். வேற வழியே கிடையாது, அப்படிதான் பேசி ஆகணும். அது வந்து அந்த மாறிட்டு அந்த லெவலுக்கு. ஓகேவா? அதான் சொல்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆனா எழுத்து மொழி நம்ம அந்த மாதிரி எழுத மாட்டோம். எழுதுனா ஒன்று தமிழ் எழுதும், இல்லை இங்கிலீஷ் எழுதும், மாற்றி மாற்றி எழுத மாட்டோம் சொல்றாங்க. பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பதும் உண்டு. இ என்பதை ஏ என்றும் உ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பர். எடுத்துக்காட்டாக இலை என்பது இலை என்றும் உலகம் என்பதை உலகம் என்றும் ஒழிப்பர். பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலை எடுத்துடுவான்னு சொல்லுவாங்க, அந்த வாழை இலை எடுத்துடுவாங்க, வாழை இலை நல்லா கவனிச்சு, வாழை இலை, அந்த வாழை இலை எடுத்து வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சத்தத்திலையும் நம்ம கல்யாணத்துல போனா அந்த இலை எடுப்பான், அந்த இலை போடுவான்னு சொல்லுவாங்க தவிர அந்த இலை போடுங்கள் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் வந்து உலகத்துல இருக்க எல்லா மக்களும், அந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் யாரும் சொல்ல மாட்டாங்க, உலகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த உலகம் ரொம்ப பெருசு, இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு யாரும் சொல்லுமா, ஏன்னா அந்த பேச்சு மொழி அப்படி பேசினாதான் கரெக்டா இருக்குன்றதுனால. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி, காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகிறது. ஓகேவா? அதாவது ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும்,
காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் உயிர்ப்போடு இருக்கு. இப்போ ஏட்டுல மட்டும்தான் இருக்கு, யாரும் பேசத்தில்லை அப்படின்னா அது செத்து போன மொழின்னு அர்த்தம். செத்து போய் அடக்கம் மட்டும் பண்ணியிருக்காங்க, உடல் கூடுதல் மட்டும் இருக்குன்ற மாதிரி. ஆனா எல்லாரும் பேசினாதான் அது உயிர்ப்போடு இருக்குன்னு அர்த்தம், இல்லை அழிந்து போன மொழி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? இன்னும் நிறைய மொழிகளை வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்கு. இப்போ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நிறைய பேசக்கூடிய மொழிகள் ஆரம்ப காலத்தில் இருந்த மொழிகள்லாம் எத்தனையோ மொழிகள்லாம் வந்து இப்போ எல்லாமே போயிருக்கு. இப்போ நம்ம ஹிந்தி பேசுகிற அளவுக்கு சமஸ்கிருதம் யாரும் பேசுறதில்லை. சான்ஸ்கிரிட் வந்து நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா கோவிலில் மட்டும்தான் பார்க்குறோம். சரியா? அது வேற எங்கேயுமே நம்ம அந்த இலக்கியங்களில் மட்டும்தான், அந்த குறிப்புகளில் மட்டும்தான், மந்திரங்கள் மட்டும்தான் சான்ஸ்கிரிட் இருக்குது. அதுவும் சான்ஸ்கிரிட் இருக்குன்றதுக்காகவே நம்ம அதை படிக்குமே தவிர மற்றபடி வந்து யாரும் பேசுகிறவங்க யாரும் வந்து சான்ஸ்கிரிட் பேசுறதில்லை. அதாவது 0.0000001% தான் வந்து சான்ஸ்கிரிட் வந்து பேசுவாங்க. இந்த நிறைய மொழிகள் இருக்குது நமக்கு தெரிஞ்சது. நம்ம நாட்டில் மாரி ஒவ்வொரு நாட்டிலுமே சில மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிந்து போயிருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ சமஸ்கிருதம் மாதிரி நம்ம ஹிந்தி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அது போகத்தான் செய்யும். ஓகேங்களா? ஓகே, பார்த்தது. தமிழில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். மேடை பேச்சிலும் வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகே, இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையான வேறுபாடு, அதெல்லாம் சொல்லாங்க இரட்டை வழக்கு மொழி. ஓகே, இப்போ வானொலியில மேடை பேச்சு பேசும்போது, தொலைக்காட்சி போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கிய தமிழை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. ஓகே, ஆனால் இப்போ வந்து அது பேசுறது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த சென்னை வானொலி நிலையம் வாசிப்பது, ஓகேவா, ஆகாசவாணி அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. பார்த்தியா, இன்று கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நம்ம நம்பர்கிட்ட கேட்போம். ஓகேவா, நம்ம செய்தியாளர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அவர்கிட்ட கேட்கலாம், அப்படிதான் நம்ம பேசுவாங்க. நாம் அவரிடம் வந்து கலந்துரையாடுவோம், அப்படிலாம் வந்து பேசுறது கிடையாது. இப்போ வந்து அந்த மாதிரி வந்து பேசுறது கிடையாது. ஓகேவா? அடுத்தது, நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து மொழியே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழி சிதையாமல் காக்க முடியும். பேசும்போது வந்து நம்ம வந்து தூய தமிழை பேசணும் அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வந்து பேசும்போது, தூய தமிழில் பேசும்போது தமிழுடைய மாண்பு வந்து காக்கப்படலாம் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து, இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு, அதாவது சவுண்டாக ரெக்கார்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்சராக எடுத்து வச்சுறாங்க. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, அவ்வளவுதான்பா. இளைய நடியில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாய் விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு யார் சொல்லிங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். பாரதிதாசன் நமக்கு வந்து சிலபஸ் இருக்காருங்க, ஆனால் கண்டிப்பாக இந்த பாடல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, பேச்சு வழக்கு. பேச்சு மொழி எப்படி இருக்கு பாருங்க. அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். எழுத்து மொழி பாருங்க, அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். இது நமக்கு சிலபஸ் இருக்கு. பேச்சு மொழி, எழுத்து மொழி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சொல், நில், வந்தியா, வந்தாயா, சாப்பிட்டியா, சாப்பிட்டாயா, இதான் வந்து தூய சொல். இப்போ எழுத்து மொழி, பேச்சு மொழி எப்படி வரும்ன்றத அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். அடுத்தது, மொழியின் முதல் நிலை என்னன்னா பேசுதல், கேட்டல். அடுத்தது, ஒளியின் வரி வடிவம் தான் என்னது? எழுத்து. தமிழின் கிளை மொழிகள் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழி டேஷ் வழக்கு என்று சொன்னது. பேச்சு மொழி வந்து உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, ஏன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொலவடைகள். சொலவடைகள் ஒன்றும் இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பழமொழிகள் இருக்கும். இந்த பழமொழிகள்லாம் ஒன்று படிக்கும். ஓகேவா? புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாத்துக்கு மருந்து போட முடியாது, மாதிரி நிறைய வகைகள் இருக்கும். அந்த ரெட் மார்க்கில் வரத்தில் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. சொலவடைகள் முக்கியமானது. அடுத்து, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஓகேவா? ஸோ நம்ம வந்து சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 பார்த்துருப்போம். அதில் வந்து குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் இது ரொம்ப முக்கியமானது. குற்றிய லுகரம் பார்த்துக்கலாம். ஓகே, குற்றிய லுகரம்னா என்ன அப்படின்னா உகரம், உகர எழுத்து குறி எழுப்பத்தான் என்னன்னா குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்கள் சொல்லில் பாருங்கள்.
மூன்று சொற்களிலும் கு என்னும் எழுத்து உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை காணலாம். அவ்வெழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கிறது. குசுடு துப்புரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் என அழைப்பர். என்ன சொல்லலாம்? குழந்தை, வகுப்பு, பாக்கு. இல்லை குழந்தையில ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, வகுப்புல லாஸ்ட் நடுவில் வந்திருக்கு, பாக்குல லாஸ்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம குழந்தை கூவை நம்ம முழுமையாக சொல்றோம். வகுப்பு, வகுப்புன்னு கூ வந்து முழுமையாக சொல்லலாம். இப்போ பாக்கு, இப்போ பாக்கு அப்படின்னு சொல்லுவேன். பாக்கு, வெத்தலை பாக்கு தாங்க, வெத்தலை பாக்கு. இப்போ பாக்கு தான் வருது, அந்த கூன்றது வர மாட்டேது. அப்போ அந்த கூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரையா குறுகி போச்சு. பாக்கு, இக்கு, பாக்கு. அப்போ ஒரு இக்கு இங்க மெய் எழுத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒலி கொடுப்போமோ, மாத்திரை கொடுப்போமோ, அதே மாத்திரை அளவு தான் அந்த கூன்ற ஒரு மாத்திரை அளவு கொண்ட வார்த்தை கொடுக்கும். அது மாதிரி வந்து கூக்கு மட்டும் இல்லை, இந்த குசுறு துப்புரு அப்படின்னு இந்த 6 வல்லின எழுத்துக்கள் அதோட உகரம் சேரும்போது இப்ப இக்கு கூட்டல் உ கு, இச்சு கூட்டல் உ சு. அப்போ அந்த வல்லின எழுத்தோட உகரம் சேரும்போது அது என்னது? வல்லின உகரம். ஓகே, இந்த வல்லின உகரங்கள் 6 வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு இறுதியில வரும்போது என்னது? மொழிக்கு இறுதியில அது அந்த எழுத்துடைய கடைசி, அந்த வார்த்தையுடைய கடைசி எழுத்தா வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை இருந்து என்ன ஆகுதான்? அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது. அதனால என்ன சொல்றாங்க? குற்றியல் உகரம். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, குறுமை கூட்டல், இது ரொம்ப முக்கியமானதுப்பா. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், அதான் குற்றியல் உகரம். இப்போ எடுத்துக்காட்டு காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு, இது எல்லாமே என்னன்னா குற்றியல் உகரம் தான். ஓகேவா? இதுல முற்றியல் உகரம் ஒன்று இருக்குப்பா. அது என்னன்னா, தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம். இப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அதாவது உகரம் எழுத்தானது வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரை இருந்து அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கும்னு பார்த்தோமா? இதுவே தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையா ஒலிக்குது, கொடுக்கப்பட்ட மாத்திரை வந்து முழுமையா ஒலிக்குது அப்படின்னா அது முற்றியல் உகரம். புகு, பசு, இப்ப பசுன்றத பஸ் அப்படின்னு நம்ம சொல்லதில்ல, வீடுன்றத விடு அப்படின்னு சொல்லதில்ல, அது வருன்றத வரு அப்படின்னு நம்ம சொல்லது கிடையாது, மாவுன்றது மா அப்படின்னு நம்ம சொல்லது கிடையாது. அப்போ இங்க பாருங்க, இப்போ காசு, எஃகு, பயிறு, பாட்டு, பந்து, சால்பு. ஸோ அப்போ என்னன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு மாத்திரை அரை மாத்திரை நம்ம குறைந்து ஒலிக்கிறோம். ஓகேவா? ஆனா இங்க புக், பஸ், விட், அது அது அப்படி நம்ம வந்து ஒலிக்க மாட்டோம். அப்போ அந்த மொழிக்கு இறுதியில் வந்தாலும் தனக்கான ஒரு மாத்திரையாலேயே ஒலிச்சா அது பேர் முற்றியல் உகரம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தனிக்குறில் எழுத்து. தனிக்குறினா தனிக்குறி. பூ, பூ என்பது ஒரு குறில் எழுத்து தனியா வந்திருக்கு. அப்ப தனியா வந்த குறில் எழுத்து அடுத்து ஒரு குற்றியல் எழுத்து வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே, அது என்னது? முற்றியல் உகரம். ஓகேவா? தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்துக்கள் சாரியை பயன்படுத்துகிறோம். ஓகேவா? அந்த அக்கேனம் அகர எழுத்துக்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா குறி எழுத்தை குறிக்க கரம், அகரம், இகரம், உகரம், கரம், மகரம். ஓகேவா? அகர வரிசை, மகர வரிசை, ககர வரிசைன்ற மாதிரி. ஓகேவா? இதுல வந்து நெடில் எழுத்துக்களை குறிக்க வந்து பார்த்தோன்னா கான், ஐகான், அவுகான், ஐகாரம், அவுகான் அப்படி மாதிரி கான் சொல்றோம். இதுவே குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம், மகாரம், எகாரம், ஐகாரம், அவுகாரம். ஓகே, அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அக்கேனம். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா குற்றியல் உகரம் மொத்தம் 6 வகை இருப்பா. ஃபர்ஸ்ட் நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வகை. என்ன அப்படின்னா உயிர் தொடர், சரியா, நெடில் தொடர், ஆயத்தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். மொத்தம் வந்து 6 வகையான குற்றியல் உகரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நெடில் தொடர் அப்படின்னா தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் எனப்படும். தனி நெடில், தனி குறிலானது குறில் எழுத்து தனித்து வந்தா தனி குறில்.
குறில் எழுத்து சரி நெடில் எழுத்து வந்து பார்த்தா தனித்து வந்தா தனி நெடில். இங்க பாருங்க பா மா பா கா ஆ இது எல்லாமே வந்து தனி நெடில். அந்த தனி நெடிலை அடுத்து குசுடு துப்புருன்ற அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அது என்னது நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஃகு அஃது எல்லாமே உயிர் தொடர் உயிர் எழுத்து தொடர்ந்து வந்தா அவ்வளவுதான். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் உயிர்மை எழுத்தை தொட்டு. ஓகேவா? இப்ப அரசு ரான்றது பார்த்தா தனி நெடில் கிடையாது, தனி நெடில் அல்லாத சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு எழுத்து கண்டிப்பா 3 எழுத்துக்களுக்கு தொடர்ந்து வரா மாதிரி தான் வரும். 9 பா கயிறு யா வரலாறு லா. அது வன் தொடர் அப்படின்னா வலின எழுத்து கசட தப்பற மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர். இங்க பாருங்க பாக்கு இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. மேன்தொடர் வந்து கஞானம இது தொடர்ந்து வருது பங்கு மஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு. இடத்துல அவ்வளோதான் ஏரள வேலை. ஓகே எய்து மார்பு சால்பு மூழ்கு. அடுத்தது இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஓகே இவ் என்ற எழுத்து தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் கிடையாது, அதையுமே வந்து சொல்றாங்க. அடுத்தது மேலும் டு ரு டு சாரி சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. டு சு ரு இங்க பாருங்க இடைத்தொடர் வந்திருக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 தான் கொடுத்துருப்பாங்க, 4 தான் கொடுத்துருக்காங்க. ஆனா டு வர மாதிரி வந்து கொடுக்கல. டு இது முடிகிற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? அடுத்தது குற்றியல் இகரம். ஸோ குற்றியலுகரம் பார்த்துறோம். குற்றியலுகரனது தனக்குரிய ஒரு மொழிக்கு இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து உழைப்பது குற்றியல் உகரம். குறுமை குட்டல் இயல் குட்டல் உகரம். ஓகேவா? இது வந்து குற்றியலுகரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி முற்றியலுகரம் இருக்கு. தனிக்குறை அடுத்து வரக்கூடிய உகரம் எழுத்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவே ஒழித்தால் அது முற்றியலுகரம்ன்றத பார்த்தோம். அதே மாதிரி குற்றியலுகரம் மொத்தம் 6 வகைப்படும்ன்றத வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து குற்றியல் இகரம். குற்றியல் எழுத்து ஒண்ணுமே இல்லைங்க. ஓகே குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம் வந்தா அது என்னது குற்றியல் இகரம். இப்போ வரகு யாது இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழித்து பாருன்னா வரகு யாதுன்னு வந்துடும். வரகு யாதுன்னு நம்ம படிக்கும் வரகு யாது. அப்ப அந்த கூன்றத்தை கீயா மாறி போச்சா? இந்த கூன்ற எழுத்துனாச்சு இங்க கீயா மாறி போய் அப்ப அந்த உகரம் கெட்டு இகரம் வருவதுதான் குற்றியல் இகரம். அவ்வளவுதான்பா சிம்பிள். இங்க பாருங்க முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கு என்னும் எழுத்து கீ என்னும் ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றியல் இகரம். பாருங்க எக்ஸாம்பிள் மொத்தம் 2 இடத்துல வரும்பா. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்டு சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள இகரம் இகரமாக மாறும். இந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இப்ப யா ஓகேவா? இப்ப யான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யான் எழுத்து வந்தாலும் சொன்னாங்க குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து வரும் எகரம். ஓகேவா? எகரம் வருது அப்படின்னா கொக்கு குடல் யாது, இப்ப நாடு குடல் யாது, தோப்பு குடல் யாது, எனப்படுவது யாது இப்படி வரும்போது அப்ப அது மாதிரி வரக்கூடிய அந்த உகர எழுத்து கு டு பு து அப்படின்னு ஈகரம் ஆயிடும். கி டி பி தி அவ்வளவுதான்பா. அந்த உகரம் போயிட்டு இகரம் வந்துடும். இங்க வரும் உகரம் போயிட்டு இகரம் உகரம் போயிட்டு இகரம் உகரம் போயிட்டு இகரம் அவ்வளவுதான்பா. அடுத்து இடம் 2 வந்து பார்த்தீங்கன்னா மியா அப்படின்ற அசைச்சொல் இருக்குப்பா. அந்த அசைச்சொல் தொடர்ந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னது அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கேள் கூட்டல் மியா கேன்மியானோ செல் கூட்டல் மியா சென்மியாவும். இது எப்படி சார் அப்படின்னா அந்த மியான்றது அசைச்சொல் அவ்வளவுதான். அந்த அசைச்சொல்ல வரும்போது மட்டும் என்ன வருது இந்த மாதிரி வருது. இந்த 2 வார்த்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க இதெல்லாம் மேக்ஸ் நீங்க போட்டுருவீங்க எந்த வார்த்தை எங்க வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நெடில் தொடர் குற்றியல் வரும் ஆயுத தொடர் உயிர் தொடர் மேல இருக்கு பாருங்க ஆயுதத்தை வேணும். நெடில் தொடர்னது 6 எக்குன்னு ஒரு ஆயுத தொடர். அடுத்தது உயிர் தொடர். உயிர் தொடர் என்ன வரும் இங்க விறகு வருமா? அடுத்தது வன் தொடர். வன் தொடர் என்ன வரும்
கசட்ட தப்பற இட்டு 8. அடுத்தது மென்தொடர். மென்தொடர் என்ன வரும்? கஞ்சன நம்மன, கஞ்சன நம்மன, பந்து இந்து. அடுத்து இடைத்தொடர் வந்து எரள வழல. அப்ப எரள வழல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வரும் பொய்து. அதெல்லாம் பார்த்தது பசு விடு ஆறு கரு. பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக. இதுல பொருந்தா சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசு விடு ஆறு, ஆறு மட்டும் தான் பொருந்தாதான். குசுடு துப்புரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரு வராது. இது வந்து அந்த குற்ற சொல்லே வரல. அடுத்து பாக்கு பஞ்சு பாட்டு 10. ஓகே, 10 குசுடு துப்புரு பஞ்சு வரலாம். பாக்கு காசட்ட தப்பற. ஆனா பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன நம்மன. ஸோ இப்போ பாக்கு பாட்டு 10ன்றது பார்த்தீங்க அப்படின்னா வன்தொடர். ஆனா பஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா கஞ்சன நம்மன. இது வந்து பார்த்தீங்கன்னா மென்தொடர். அடுத்தது ஆறு மாசு பாகு அது. இதுல அது வந்து வராது. ஏன்னா இதுல ஆறு மாசு பாகு என்பது நெடித்தொடர். ஆனா அது என்பது வந்து பார்த்தீங்கன்னா வராது. அடுத்தது பாருங்க அரசு எய்து மூழ்கு மார்பு. ஓகே, அதுல வந்து பார்த்தீங்கன்னா எய்து யாரல வாழல. அரசு என்பது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தொடர் குற்றியலுகரம். இதுல எய்து மூழ்கு மார்பு என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரள வழல, அதாவது இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது பண்பு மஞ்சு கண்டு எஃகு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன நம்மன, கஞ்சன நம்மன. அப்போ ஓகேப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன நம்மன எல்லாமே மெலினம். எஃகு மட்டும் வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். அவ்வளவுதான்பா. அடுத்து வேற என்ன இருக்கு? அவ்வளோதான்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க திணை 2 வகைப்படும். உயர்திணை அக்ரிணை. அதை வச்சு கேட்குறாங்க. 6 அறுவடை மனிதர்களை உயர்திணைன்னு சொல்லுவாங்க. பறை விலங்கு தாவரம் எல்லாமே வந்து அக்ரிணை. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதில் எதுலாம் உயர்திணை அக்ரிணத்தை பார்த்தோம் அப்படின்னா முகிலன் உயர்திணை, கயல்வழி உயர்திணை, தலைவி உயர்திணை, ஆசிரியர் உயர்திணை, சுரதா உயர்திணை. மீதி எல்லாமே அக்ரிணை. இப்போ அவ்வளோதான். ஒரு இருவினை முக்கணி வந்து பார்த்தோன்னா மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அறுசுவை அது வந்து அறுசுவை என்ன வரும்? சுவை சரி இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு துவர்ப்பு உவர்ப்பு. அவ்வளோதான்பா. இதே நீங்க இரு பொருள் கொண்ட ஒரு சொல். இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. நமக்கு சிலபஸில் கவராததால கண்டிப்பாக அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும், படிச்சாகணும். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். மழலை பேசும் மொழி இந்த இனிமை தமிழ் மொழி எமது. ரெண்டு மொழி வரும். அடுத்து அன்னை தந்தை கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கும் மொழி நடை. நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்து தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். ரெண்டுமே சொல்லுதாம்பா, கரெக்ட் தான். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தையை மெதுவாக நட என்போம். அப்ப நட தான் கரெக்ட். நட வராது நட, நடை வராது நட. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அவ்வளவுதான். மற்றது ஊடகம் என்பது மீடியா. மொழிகள் அப்படின்னு பார்த்தா லிங்காஸ்டிக்ஸ். ஒளிகள் அப்படின்னா போனோலஜி. இதழ்னா ஜேர்னலிசம். பருவ இதழ் அப்படின்னா மேகசின். பொம்மலா அப்படின்னா பப்பட்ரி. எழுத்துருக்கான் அப்படின்னா ஆர்டோகிராஃபி. உரையாடல் அப்படின்னா டயலாக். அவ்வளோதான்பா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் இயலை வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இயலை முடிக்கும் போது நான் சொல்லக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னா
வீடியோ அதாவது கிளாஸஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவனிங்க. சும்மா அந்த பாதி பார்க்குறது நல்லா கவனிச்சுக்கோங்க. முழு முயற்சி தான் நமக்கு முழு வெற்றியை கொடுக்கும். அறகுறை முயற்சி நமக்கு அறகுறை வெற்றி கூட கொடுக்காது. ஓகேவா? அதனால் முழுசாக கவனிங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவனிச்சது மட்டும் போடாது, கவனிச்சதை மைண்டில் நிறுத்தணும் அப்படின்னா படிக்கணும். ஒவ்வொரு கிளாஸ் நான் முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு கிளாஸ் வந்து பாருங்கள். அப்பயே படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்கள் மைண்டில் நின்றும். ஓகேவா? இது ரெண்டுத்தை மட்டும் கடைபிடிங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு இயலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.